இந்த அனுபவம் என்பது என்னன்னா, பல ஆண்டுகள் சரணாகதியில் காத்திருந்து ஒரு குரு பரம்பரையிலேருந்து அந்த காலகட்டத்தில் சில மாணவர்கள் ரொம்ப வடிவமாக இருக்கும்போது அவங்க கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த அனுபவத்தை பெற வைக்கிறதுக்கு ஒரு குருவோ பிரபஞ்சத்தோடைய செயல். அது இறை ரகசியம். ஆரம்ப நிலையில் ஒரு அனுபவம் பெறுறதுங்கிறது நம்ம பெற்றலாம். ஆனால் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போகிறதுங்கிறது அது இறைவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு ரகசியம். அது குரு ரகசியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இறை ரகசியம். அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பரிமாற்றம் இருக்கும். உங்களை அவங்க தயார் பண்ணுறதுல ஒரு வடிவம் இருக்கும். காலங்காலமாக தேரையராக இருக்கட்டும், இல்லை பல சிஷியர்கள் பரம்பரைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே குரு மேலே ஏன் இவ்வளோ பெரிய பக்தியாக இருந்தாங்கன்னா, அந்த குருவோட வழி நடத்துதல் அப்படி இருந்துச்சு. குரு என்ன அனுபவத்தை பெற்றாரோ அதே அனுபவத்துக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு போன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான சவாலான காரியம். ஏன்னா ஒரு அனுபவத்தை பெற்றலாம், அடுத்தடுத்த அனுபவங்களை பெறும்போது சவால்கள் காத்திருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய அனுபவம் பெற்றவருக்கே சவால் நிறைஞ்சா இருக்கும். அந்த அனுபவத்தை பெறவிடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கோள்கள் பஞ்சபூதத்தோட தன்மையில் ஒருத்தர் அனுபவம் பெற முடிறதுக்கான சூழல்கள் கம்மியாகும். அப்போ அந்த சூழலில் குரு என்ன பண்ணுவார்னா, இந்த திசையில் நீ கொஞ்சம் காத்திருக்கணும், இந்த திசையில் நீ வெறும் தியானத்தை பண்ணிக்கிட்டு வெறுமனையாக ஆக்கிக்கணும்னா, நீ கொஞ்சம் அமைதி நிலைக்குள்ளே வரணும், இந்த திசைக்குள்ள நீ ஞானம் பெறக்கூடாது, அது உகந்ததாக இருக்காது, அது இல்லாமல் உனக்கு உடலில் சில உபாதையை கூட ஏற்படுத்தும், அதனால உன் தியானம் பாதிக்கலாம், அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், செய்வார். அதே மாதிரி குகைகளில் இருந்த சமாதியில் இருந்த ஏகப்பட்ட பேத்தையும் சூட்சமத்தில் குரு இருந்து பாதுகாப்பார். அவரை அவர் முழுமை பெற வரைக்கும் அவருடைய ஒரு அந்த அலைவரிசை அவரை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் தன்னை மறந்து உட்காந்துருப்பார். அப்போ அவருடைய அலைவரிசை அவரை பாதுகாத்து அவர் முழுமை பெற வரைக்கும் அங்கே காத்து இருந்து தான் அந்த வேலையை முடிக்கும். அப்போ வேலையை முடித்தோடனே அவங்க மெய் செலுத்து போகிறது என்னன்னா, இந்த அனுபவத்தை பெற முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ஒரு தியானத்தில் ஒரு அனுபவம் பெற்றோன்னே உங்களுக்கு முதல்ல தெரியறது என்னன்னா, இந்த அனுபவத்தை பெற முடியாது, எப்படி பெற்றோம், அப்போ இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க மேலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் தனித்துவமும் வந்துடும். அப்போ அந்த குரு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்துடும். அப்போ நிறைய இடங்களில் குரு பரம்பரையை வணங்குறதோ குரு பரம்பரையை கொண்டாடுறதோ எதுக்குன்னா, அந்த குரு துல்லியமாக இருந்து கலையை மட்டும் போதிக்கலை, தன்னுடைய மாணாக்கர்களை சரியாக உருவாகி இருக்கிறாருங்கிறதுனால தான் அடுத்த ஜென்ரேஷனில் வர்ற இன்னொரு குரு பரம்பரையை சார்ந்தவங்க இந்த டீமை பார்த்து வணங்குவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற சாராம்சத்தை, அவங்கக்கிட்ட இருக்கிற தியானத்தில் இருக்கிற அந்த அடிப்படையில் எது நல்ல செயலாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. பல ஆண்டுகளாக எல்லா பேருமே கிருஷ்ணரை காலத்தில் ஆரம்பித்து இயேசுநாதர் காலத்தில் ஆரம்பித்து தியானத்துக்கு வடிவம் பதஞ்சலிகிட்டேருந்து தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. கிருஷ்ணரே அங்கேருந்து தான் எடுக்கிறார். அப்போ அந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்துக்குள்ளேருந்து தான் எல்லா வடிவமுமே உருவாக்கப்படுது. அப்போ அந்த கலை எத்தனை யுகங்கள் ஆனாலும் அது அழியாத தன்மையில் ஒரு அழியாமல் ஒரு கலையவே வைக்கிறாங்க. ஒரு கலைக்கு என்னன்னா, ஒரு தியானங்கிறது சும்மா கிடையாது, தியானமே மரணம் இல்லாத பெருவாழ்வாக மாறணும். அந்த தியானம் மாறணும். அந்த தியானம் மாறினாதான் பல யுகங்களாக அந்த தியானம் நிற்க முடியும். எந்த யுகத்தில் போனாலும் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்குது. அந்த ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த தியானத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த தியானத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உடல் அஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இறந்தவங்க ஒரு பேயின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆயுள் காலம் முடிந்த தியானத்தை பண்ணுறது அந்த மாதிரி உடலுக்கு சேராது. இப்போ இந்த அக்னி வெயிலில் வெளியில் போனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க, நீங்கள் அந்த நேரத்தில் போகாதீங்க, உங்களுக்கு சேராது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து மாலையில் போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சேராத தியானத்தை தெரியாமல் அதை விநியோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா நாடுகளில் நிறைய இடங்களில் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு 20க்கும் 30க்கும் மேற்பட்ட தியானம் இந்தியாவில் அந்த ஆயுள் காலம்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த தியானமே இறந்து போயிடுச்சு. அந்த தியானத்தை தான் மக்கள்கிட்ட பிரதானமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம தடுக்க முடியலை. ஆனால் அதை எந்த உருவத்திலையாவது மக்கள்கிட்ட விழிப்பு ஏற்படுத்துறதுக்கு சொல்கிறோம். அதுக்குள்ளே மக்கள்கிட்ட புரிதல் என்ன ஏற்படுதுன்னா,
எல்லா குருவையும் வணங்கலாம், எல்லாருமே அந்த பிரபஞ்சத்திலேருந்து வந்தவங்க தானே, அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு ரெஸ்பான்ஸாக மரியாதை கொடுக்கறது, அவங்கள பார்க்கறது சரிதான், அதில் என்ன தவறு இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதில் தவறு கிடையாது. இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ டோஸ் இன்ஜெக்ஷனில் என்ன மருந்து கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அதுக்காக தான் எம்பிபிஎஸ் எம்டிக்கெல்லாம் டாக்டர் தான். ஆனால் ஏன் கேட்டகரியாக மாறுது? ஏன் ஒரு லிஸ்டேஜில் ஒரு டாக்டர் வந்து நரம்புகள் பார்க்குறாரு, ஒரு டாக்டர் வேற துறைகள்லாம் பார்க்குறாருன்னா, ஒரு துறைகளுக்குள்ளேயும் கண்ணுன்னா அதில் ரொம்ப செக்ஷன் நிறையா இருக்குது, மூக்குன்னா அதுக்கு செக்ஷன் நிறையா இருக்குது, காதுனா அதுக்கு நிறையா இருக்குது. ஒரே டாக்டருக்கு சேர்த்து எல்லாத்தையுமே படிச்சிருவார். ஏன் டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கப்படுதுன்னா அவ்வளோ பெரிய வேலை இருக்குது. அந்த வேலையை தனியாக ஒரு ஆள் இருந்து ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த தியானத்துக்குள்ள அந்த மாதிரி தெரிஞ்சதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தியானத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உடல் பாதிக்கும், அப்புறம் விரயமாகும். விரயங்கிறது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க ஆனால் திருப்தியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் தியானம் செய்வீங்க ஆனால் தியானம் செஞ்ச ஆள் மாதிரியே இருக்க மாட்டீங்க. தியானம் செஞ்சால் அவங்க ரொம்ப நிதானமான ஆளுன்னு பேர், ரொம்ப பொறுமையாக இருப்பாங்கன்னு பேர், ரொம்ப சாந்தமாக கையாளுவாங்கன்னு பேர், தனித்துவமாக இருப்பாங்கன்னு பேர். ஆனால் தியானம் பண்ணுறவங்க அப்படி இருக்க மாட்டுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதோ பார்க்குறதோ ரொம்ப கடினமாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் அது 6 மாதம் 3 மாதத்துக்குள்ளே மாறி போயிடுது. அவங்க டோட்டலாக வேறு மாதிரி வடிவத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி நடக்கிற சூழல் தான். அப்போ அந்த காலத்துக்குள்ளே ஒரு வேலை செய்யணும். அப்போ எந்த தியானம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது அதனால தான் ஒரு யோகியும் ஒரு அந்த பெரிய சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யுகம் முடியறதுக்கு முன்னாடி தன்னை மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த யுகத்தோட இதை முடிச்சிடணும், இந்த சாப்டரை முடிச்சுட்டு அடுத்த யுகத்துக்கு நானே கூட பிறப்பேன், வேற வடிவத்தில் வருவேன், வேற பேரில் வருவேன். அப்போ அந்த சூழல்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ளே தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ மகாபாரதத்தை நமக்கு உணர்த்துறது கிருஷ்ண பரமாத்மா என்னன்னா, அதுக்கு மேலே இது ரோல் இருக்காது. கிருஷ்ணர் வந்து வேற வடிவத்தில், கிருஷ்ணரே இயேசுவா பிறந்திருக்கலாம், இல்லை வேற வடிவத்தில் இருந்திருக்கலாம், இல்லை யாரோ ஒரு நீங்கள் கும்பிட்ற பெரிய ரிஷின்னு சொல்லக்கூடிய யாரோ ஒரு வடிவத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கு மேலே அது செயல்படுத்த முடியாது. அப்போ அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மரணம் இல்லாத எந்த தியானம் இருக்கோ அந்த தியானத்தை தான் கையில் எடுப்பாங்க. போன காலத்தில் இருந்த ஒரு தியானம் இருக்குல்ல, அந்த தியானத்தை அவங்க தியானத்தை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது சித்தி ஆகிருக்கணும். ஆகலைன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அதை டெமாலிஷன் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு மந்திரத்தை உருவாக்குவாங்க அவங்களே, அது சரியா இல்லைன்னா அதை அவங்களே வந்து அழிச்சிருவாங்க. இதுக்கு மேலே இதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் நிறைய வரலாறு எடுத்து படிங்க. பார்வதி தேவியாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கதைகளில் நீங்கள் நுட்பமாக படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான மெசேஜ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதில் என்னன்னா, ஒரு இறை ரகசியம், இறை உபதேசம் யாருக்கும் கேட்டுறக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும், அதை பொக்கிஷமாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது என்னன்னா, அது ரொம்ப உயர்ந்த கலை. அந்த உபதேசத்தை யாருக்கு உபதேசிக்கிறோமோ அவங்க மாறுவாங்க. அவங்களுக்கு தானாக தியானம் கிடைக்கும். அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அப்போ சில இடங்கள் வந்து நீங்கள் அங்கே இருக்க ஒரு இடம் அப்படின்னா அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அதோடைய அந்த சக்தி வந்து நம்மளை வந்து ஒரு இழுக்கும், ஒரு பரவசம் தெரியும், ஒரு மாற்றம் தெரியும். காரணம் என்னன்னா, அந்த பெரும் உபதேசத்தையும் பெரும் தியானத்தையும் அந்த இடத்துலேருந்து அவர் செஞ்சிருக்கிறதுனால அதோடைய அலைவரிசை வந்து சுமார் ஒரு 4-5 மைல் தூரத்துக்கு அந்த அலைவரிசையோட தாக்கம் வரும். ஆனால் அது 400 மைலுக்கோ 500 மைலுக்கோ 1000 மைலுக்கோ 1,00,000 மைலுக்கோ தாண்டி போகும். ஆனால் ஒரு 400 மைல், ஒரு 4 மைல் 5 மைலுக்கு அந்த ரேடியேஷனாக அளவாக பரப்பி வச்சுருப்பார். இந்த சர்க்கிள்குள்ளே இது வேலை செய்யும் அப்படின்னு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே வர்றவனுக்கு ஒரு செயல் கிடைக்கும் அப்படிங்கிற வடிவத்தை அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தேவைப்பட்டால் அதை அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களுக்குள்ள அந்த புரிதலை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு ஏன் அடுத்தடுத்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் ஒரு அவதாரமாக தோன்றாங்க அப்படின்னா, அந்தந்த யுகத்துக்குள்ள இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுன்னு தான் அவங்கள புதுப்பிக்கிறாங்க.
இந்த உடல் இதுக்கு மேலே தாங்காது, இந்த இடத்துலேருந்து இதை விட்டுட்டு அடுத்த உடலை எடுக்கணும் அப்படின்னு அவங்க வேற ஒரு சூழலுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் தியானம் கற்றுக்கிறவங்கள்ட்ட அந்த புரிதல் இல்லை. ஒரு தியானம் என்பது அதுக்கு தியானம் அப்படின்னா அதுக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாது. ஏன் போட்டி? தியானத்துக்குள்ளே எப்படி போட்டி வரும்? குரு பரம்பரை அப்படிங்கிறது, குருங்கிறது என்னன்னா, இது வந்து போட்டியாக இருந்தால் அவர் அந்த ஞானத்தையே பார்க்க முடியாது. அதுக்குள்ள அந்த அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காது. இன்னொரு ஆப்போசிட்ல இருக்க குருவை வந்து அவர் போட்டியாக கருதுறாரு, இல்லை அவர் தாண்டி நான் ஒரு தியானம் கொடுப்பேன்னு நினைக்கிறாருன்னா அது பேர் ஞானமே இல்லை. அது ஒரு நார்மல் மனிதன் வந்து ஒரு பொலிட்டிஷியன் வாய்து மாதிரி அது ஒரு செயல் இருக்குது. அது அப்படி அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நிறைய குரு பரம்பரையில் பார்த்தீங்கன்னா, ஏன் இயேசு மேலே சாதாரண மனிதர்கள்ட்ட, ஹிந்துவாக இருக்கிறவங்கள்ட்ட அவ்வளோ புரிதல் கிடையாது. ஒரு இஸ்லாத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஹிந்து மேலே புரிதல் கிடையாது. ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இந்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஒரு ஞானியாக இருக்கிறவன்ட்ட இந்த இஸ்லாத்து, கிறிஸ்துவ, இந்த இந்துங்களோட அவங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குன்னா அவன் ஞானத்தில் அதை பார்த்துருக்கிறான். அந்த வடிவம் எங்கேருந்து வருது, அது என்ன செயல், எதற்காக தோண்டப்பட்டது, ஏன் அது தோண்டப்பட்டது, அது என்னன்னு அவன் பார்த்துருக்கிறான். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள அதை படிச்சுட்டு போதனையாக சொல்கிறாங்களே வந்து அதை எந்த மக்களாலையும் ஃபாலோ பண்ண முடியலை. இன்ன வரைக்கும் இஸ்லாத் தனியாக தான் இருக்குது, கிறிஸ்துவம் தனியாக தான் இருக்குது, இந்து தனியாக தான் இருக்குது. சம்மதம் எம்மதம்னு சொல்கிறாங்களே வந்து 1% கூட அந்த சம்மதத்துக்கான வேலை எங்கேயுமே நடக்கலை. அது என்ன இருந்தாலும் உங்களாலையும் அடுத்த மதத்தை அந்த உள் சார்ந்து போக முடியாது. அடுத்த மதத்தை சார்ந்தவங்களும் உங்கள் மதத்துக்குள்ளே உள் சார்ந்து வர முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புரிதலும் தெளிவாக இல்லை, தியானமும் தெளிவாக இல்லை. அந்த புரிதலும் தியானமும் தெளிவாக இருந்தால் தான் அப்போ ஒரு விஷயத்தை அடைய முடியும், அப்போ ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற பொருள் 20 பேர் உட்காந்துருக்கீங்க, இதில் 2 பொருளை மட்டும் பார்த்தா சரியா, இல்லை எல்லா பொருளையும் பார்த்தா சரியா? அப்போ எல்லா பொருளையும் பார்க்கணும். அப்போ ஞானங்கிறது எல்லா பொருளுக்கும் தான் ஞானம். வெறும் இந்து மதத்துக்காக இருந்தால் அது பேர் ஞானம் கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ள ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைக்கு நான் இந்தியாவுக்கு மட்டும்தான் ஞானவான் அப்படின்னா நான் ஞானவானே இல்லைன்னு அர்த்தம். ஆகாயங்கிறது, இந்த உலகங்கிறது எல்லாத்துக்கும் உரியது. அப்போ எல்லா ஜீவராசியையும் ஒருத்தன் உணர்ந்தவன் தான் ஞானவானா இருக்க முடியும். அப்போ ஒரு குரானை படிக்காமையோ ஒரு பைபிளை படிக்காமலையோ அது என்னன்னு தெரிஞ்சவன் தான் ஞானவானா இருக்க முடியும். அவன் ஒரு மதத்தை சார்ந்து போதனை பண்ணானா அவன் ஞானவானா இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுக்குள்ள எந்த சித்தாந்தத்தையும் எந்த செயல்பாடுகளையும் கடத்த முடியாது. திடீர்னு ஒரு டிராவலில் ஒரு பயணத்தில் இருக்கிறோம், ஒரு இஸ்லாமியருக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துடுது, நம்ம போய் அந்த இடத்துக்குள்ளே இருந்து அவங்கள வந்து ஏதாவது ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஞானத்தால் தான் ஒன்று செய்ய முடியும்னா, அவர் இஸ்லாமியராக இருக்கிறாருன்னு நான் செய்யறதை தவிர்த்துட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, அது எப்படி ஞானமாக இருக்கும்? அந்த உதவிங்கிறது வேற, ஆனால் ஞானம்ங்கிறது தெளிந்த நீரோடைய எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணராக இருக்கட்டும், மற்ற நிறைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி நல்ல புரிதலோட ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ மகாபாரதத்திலே ராமாயணத்திலே சிவனுடைய ரோல் எங்கே இருக்கு? அப்போ எங்கே சிவன் எங்கே போயிட்டார்? அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு ஏன் போனார்? போக வேண்டிய காரணம் என்ன? இந்த கேள்வியை நம்ம இருக்கணும். சிவன் தான் இந்த உலகத்தோடைய பிரதானமான ஒரு சக்தி, அவர் ஏன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு? கிருஷ்ணன் வந்து என்ன சிவனோட பெரிய ஆளா? அவர் ஏன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனு? ஒரு படையை தலைமை தாங்கி அந்த நேரத்தில் வழி நடத்துறேங்கிறாரு, இது மாதிரி தான் நடக்குங்கிறாரு. கீதையை இப்போ வந்து பைபிள், குரான், கீதை, இதுக்குள்ள சிவனுடைய சார்ந்ததை சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவன் சார்ந்ததை திருவாசகத்தையோ இல்லை வேற ஏதாவது புத்தகத்தை கொண்டு போய் அதில் அடாப்ட் பண்ணல. இந்த 3 மதத்துக்கும் எதை கோட் பண்ணுறாங்கன்னா பைபிளையும் குரானையும் கீதையும் தான் கோட் பண்ணுறாங்க. அப்போ சிவன் சம்பந்தமான ஒரு புக்கு அங்கே கோட் பண்ணவே இல்லை. அப்போ ஏன் சிவன் சம்பந்தமானதை கோட் பண்ணலை? இப்போ உலகம் முழுக்க நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்துட்டீங்கன்னா 140 கோடி பேர்த்தில் பிரதானமாக யாரா எங்கே நிற்கிறான்னா சிவன் அடியார்கள் தான் நிற்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் போனாலும் சரி. அப்படி இருக்கிற சூழலில் அவர் ஏன் மறைக்கப்பட்டார்? அவர் ஏன் தோன்றலை? அவருடைய அந்த ரோல் என்ன அப்படின்னா, அப்போ அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா ஞானவான்.
அது கண்டுபிடிக்க தெரியாம நாம என்ன பண்றோம்னா தர்க்கம் பண்றோம், வாதம் பண்றோம், கிளைம் பண்றோம். அதனால என்ன, ஒரு சூட்சமத்தில் இருக்கிற ஒரு துறவி என்ன உங்களை பார்க்கறான்னா, நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க, சுவாசத்தையும் உனக்குள்ள இருக்கிற உடலுக்குள்ள இருக்கின்ற நல்ல தன்மை, உள்ள இருக்கிற தன்மையை போய் நீ வீணடிக்கிற, பயன் உள்ளதா நடந்துக்க, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். நம்ம ஊர்ல கடவுள் இல்லைன்னு நிறைய பேர் தோண்டுனாங்க. அப்ப அவர் கடவுளே அவர்கிட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்ன நீ என்ன வேணாலும் திட்டலாம், ஆனா என்னை சந்திக்கணும்னா நீ தியானம் பண்ணாதான் சந்திக்கவே முடியும். நீ திட்டேங்கிறதுக்காக நான் உன்னை சண்டை போட வர்றது கூட, நான் ஞானவான், நான் சண்டை போட வந்தா கூட நீ ஞானவானா இருந்தா தான் போட முடியும். நீ தியானம் பண்ணாதான் நான் உன்னையே சந்திக்க முடியும். நீ திட்டேங்கிறதுக்காக உன்னை நான் சந்திக்க முடியாது. ஒரு மனிதன் கோவத்தில் இன்னொருத்தர் திட்டாருன்னா போய் சந்திப்பார்ல. இப்போ சிவனை திட்டீங்கன்னா சிவன் வரமாட்டார் உங்ககிட்ட. ஏன்னா அவன் ஞானவானம் இல்லைப்பா, அவனை போய் நான் எப்படி பார்க்க முடியும்? அவன் திட்டினது தவறு, அவனை சரி செய்யணும்னா கூட அதுக்கு கூட அவன் தகுதியானவனா இல்லையே, அவனை நான் சந்திக்க முடியாது. அப்படிதான் விஷயம். அப்போ உங்களுக்குள்ள அந்த புரிதல் ஏற்படணும். அப்போ கண்டுபிடித்தீங்கன்னா தான். அப்போ கீதையோ அந்த ராமாயணத்தில் இருக்கிற அந்த புத்தகமோ ஏன் தோன்றப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில்னா, அதோட அலைவரிசை அந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும். இந்த பிரதானத்தோட செயலில் தான் இந்த உலகத்தோடைய இந்த ரேடியேஷன் கிடைக்க போகுது. அப்போ இந்த சூழல் இப்படி தான் இருக்குன்னு அந்த அமைப்பு இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கிருஷ்ணனே சிவனா இல்லை சிவன் தான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இருக்கிறாராங்கிறத உள்ளே போனால் தான், அது ஞானமாக போனால் தான் தெரியும். ஒரு விளக்கமாக நம்ம கிளாஸாக வகுப்பாக சொன்னோம்னா யாரையும் சார்ந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பெருமாளை சார்ந்து பேசுகிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எங்கள் கடவுள் உயர்ந்த கடவுள்னு சிவனை பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்போ நம்ம ஞானம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக போயிடும். ஏன்னா கடவுளே கண்டுபிடிக்க முடியாதவன் உன்னை எப்படி கண்டுபிடிப்ப? கடவுளுக்காக சண்டை போடுற நீ எப்படி போய் ஞானத்தை அடைய முடியும்? நீங்கள் இந்த கலை அந்த கலை, நான் சைவ முறையில் இப்படி இருக்கிறேன், வைணவ முறையில் அப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஞானத்தை பெற முடியாது. அது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே போய், திருஞான சம்பந்தர்னா யார், அதே மாதிரி ராமானுஜம்னா யார்? திருஞான சம்பந்தரே ராமானுஜராக இருந்தால் என்ன ஏதாவது இதாக இருக்குமா? அதை பார்க்கணும்ல. அதை பார்க்காம சண்டை போட்ட யார் ஞானத்தை அடைஞ்சா? காலங்காலமாக இந்த சிவனையோ பெருமாளையோ சொல்லி சண்டை போட்டவங்க யாராவது ஞான மார்க்கத்துக்குள்ள போனாங்களா? அந்த ஞானத்துக்குள்ள ஒரு செயல் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ உண்மையான செயல் என்னன்னா, நம்ம அறியறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ உங்களுக்கு 2 பிரிவினையா ஏன் இருக்கு அப்படிங்கிறது எதுக்குன்னா, நீங்க தேட தொடங்கிட்டீங்கன்னா நீங்க ஞானவானா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தேடுனா அதுக்கான பதில் எல்லாமே பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கும். அதை தேடணும். நம்ம நான் இருப்பா, நீ என்ன சொல்ற, பெருமாள் தான் பெருசுங்கிறியா, சிவன் தான் பெருசு, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஒருத்தன் போகணும். போய் தேடி அதில் என்னங்கிறத தெரிஞ்சா அவன் என்னங்கிறத முழுமையாக அவனுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் விஷயம். இது இந்தியாவுக்குள்ள நடக்க மாட்டுது. இதே மாதிரி தான் தியானமும் நடக்குது.